ஸோ மக்களே, நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்விக்கி ஓட்டி நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், ரேப்பிடோ ஓட்டி இவ்வளோ சம்பாதிக்கிறேன், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் ஓட்டியிருக்கேன், ரேப்பிடோ ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ரேப்பிடோ ஓட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி டேட் அப்படின்னும் போது நான் வந்து வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா 19 ஆகஸ்ட் ஃபுல்லாக நான் ஓட்டியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓட்டி அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது, அட்வான்டேஜ் என்ன இருக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினா எவ்வளோ அமௌண்ட் வருது, அதில் எவ்வளோ நம்ம கம்பெனி அந்த ரேப்பிடோ காரனுக்கு எவ்வளோ கொடுக்கணும், பெட்ரோல் எவ்வளோ செலவாகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ், சேலஞ்ச் வீடியோஸ், பைக் ரிலேட்டட் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. சரி, ஓகே, இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. டாடா பை பை. ஸோ மக்களே, பெட்ரோல் போட்டு ஆரம்பிப்போங்க. இப்போ தான் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து எங்கள் கோச்சிங் சென்டரில் விட்டேன். ஹெச்பியில் பெட்ரோல் போட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட போகிறோம். ஸோ 250 ப்ரோ. ₹250 பெட்ரோல் போட்டிருக்கோங்க. பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்ட போகிறோம். 250 ரூபா அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எப்படி இருந்தாலும் 150 கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்னா கூட கரெக்டாக தாங்க இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு 100 ரூபா பெட்ரோல் கிடக்கும். நம்ம அப்படி ஓரமாக போயிட்டு ரேப்பிட் ஆன் பண்ணிடுவோம். நான் வந்து உங்களுக்கு டைம் சொல்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்ட போகிறோம். நமக்கு வந்து இவ்வளோ அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எய்ம்லாம் எதுவுமே இல்லை. சில பேர் வந்து ஒரு நாளில் 2000 அடிச்சிடணும் எப்படியாச்சும், அந்த மாதிரி எய்ம் வச்சுட்டு ஓட்டுவாங்க. நமக்கு அந்த இதெல்லாம் இல்லை. கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. தெரியுதா? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:33. ஸோ இங்கே இருக்குல்ல ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், ஆன் டியூட்டி. இதில் வந்து நிறைய ஆஃபர்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து 0 கமிஷன் ஆஃபர், அந்த மாதிரி சென்ட்ரல் ஜோனு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் போடும்போது ஓட்டணும் அப்படின்னா இன்னுமே அவங்களுக்கு கொடுக்குற கமிஷனை நம்ம இது பண்ண முடியும். நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி தாங்க ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இன்சென்டிவ் கிடையாது. சிஐடி சைதாப்பேட் இப்போ இதுக்குள்ள 2.4 கிலோமீட்டரு போயிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு 1.7 கிலோமீட்டரில் ட்ராப் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரு. கோட்டூர்புரம் போமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டோங்க. இன்னும் ஒரு 750 மீட்டர் தான் இருக்குது. போயிட்டு பிக்கப் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா ஸோ இருக்குல்ல அது கான்டாக்ட் கஸ்டமர், இதில் போய்ட்டு நம்ம மெசேஜ் பண்ணலாம். இதுலேயே வந்து சில மெசேஜ் வந்து அதுவாகவே இருக்கும். ஐயா மறைவு டேஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம இங்கே மேலே வந்து கால் ஆப்ஷன் இருக்குது பாருங்க, இதில் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். மேடம் ரேப்பிடோவா? யூடியூப்காக வீடியோ எடுக்கிறேன், ஓகேவா? யூடியூப்காக வீடியோ எடுக்கிறேன், ஓகேவா உங்களுக்கு? ஓடிபி? ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து கரெக்டாக 1.9 கிலோமீட்டர் தான் காட்டுது கோட்டூர்புரம். ஸோ நம்ம ரெண்டாவது ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டோங்க. வந்துட்டு இருக்கும் போது இன்னொரு ஆர்டர் வந்துச்சு, அதே அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து விட்டதுக்கப்புறம் இங்கே கம்ப்ளீட் ரைடு இருக்குல்ல, அது கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அமௌண்ட் காட்டுங்க. இங்கே தாங்க. தேங்க்யூங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து அடுத்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணியாச்சு. காசு போட்டு விட்டாங்க. 32 ரூபா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர். நான் வந்து இன்றைக்கி ரைடு ஃபுல்லாக முடியும் போது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இப்போ அவங்க எனக்கு வந்து ஜிபே பண்ணி விட்டாங்கல்ல, அந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லாகவே எனக்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இதில் வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஓரளவுக்கு நிறையாவே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரேப்பிடோக்கு போவோம். சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு போவோம். இப்போ இந்த 32 ரூபாயில் வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ போயிட்டு நம்ம அடுத்த ஆர்டர் பிக் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய ஆர்டரு, அவங்க வந்து டக்குன்னு கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி மோட்டோ விளாகிங் செட்டப்பில் பேசிட்டு போனோம் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் ஆசை, கனவுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நல்ல உள்ளங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த கேமரா வாங்குறதுக்கு. நான் சொல்லி தான் ஆகணும். கால் பண்ணி வர சொல்லணுங்களா? நமக்கு வந்து இங்கே அசோக் லேண்ட் இருக்குல்ல, அங்கே தாங்க போட்டிருக்காங்க. அரைவீடு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம வந்து இது உள்ளே போக முடியாது. ஆனால் வந்து நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது.
ஸோ எப்படி இங்கே பாருங்க, இங்கேருந்து இப்படி போகிறது சுற்றி சுற்றி காட்டிகிட்டு இருக்கு. ஓகே, அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஐ ஆம் நியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் தாங்க எங்கேயோ இருக்காங்க, வந்துட்டாங்க போல. இவர் தான் போலங்க ப்ரோ. ரேப்பிடோ 7.4 கிலோமீட்டருங்க நம்ம 2வது ரைடு. பாருங்க, இது என்ன தெரியுதா, பிஎம்டபிள்யூன்னு நினைக்கிறேங்க. செம்மையா இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ, தமிழ் எக்ஸ்ப்ளோரர். வீடியோல இருந்து போட்டோக்கு மாறிட்டாங்க, அதனால போட்டு நான் நோண்டிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள அவர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. 2வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா 83 ரூபா. நான் வந்து அதை போட்டோ எடுத்திருப்பேன், தெரியாமலே ஆக்ஷன் கேமரால போட்டோ எடுத்துட்டேன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு போடுறேங்க. 83 ரூபா. அது நான் வீடியோலயே ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது நான் வந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். நம்ம இது வந்து பீக் டைம், ஸோ அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து இன்னொருத்தவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 700 மீட்டர் இருக்கு பிக்கப் பாயிண்ட். இவங்களை பிக்கப் பண்ண இவங்க பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க ட்ராப் பாயிண்ட் பிக்கப் பாயிண்ட்ல இருந்து. ஸோ இதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரேப்பிடோ ஓட்டுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேங்க, இதில் வந்து இவ்வளோ காசு வருது அவ்வளோ காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை நிறைய பேர் போடுறாங்க. ஸோ அதை நம்பி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒர்க்காக நினச்சி யாருமே பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிடாதீங்க. இந்த ரேப்பிடோ ஓட்டுறது ஸ்விக்கி ஓட்டுறது எல்லாமே ஒர்க்கு தான். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நான் யூடியூப் சேனலில் வீடியோ பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஒரு ஃபுல் டைமாக ஒரு கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ என்னோட மெயின் கோல் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறது தான். ஸோ அப்போ வந்து எனக்கு காசு தேவை அப்படிங்கிறப்ப நான் இந்த மாதிரி ரேப்பிடோ ஓட்டுறது ஸ்விக்கி ஓட்டுறது இதெல்லாம் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த கோல் நோக்கி போகிறது தான் நல்லது. இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியாக காசு வேணும், இல்லைனா எனக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இதை பண்ண போகிறேன், ஸோ அப்படின்னா நீங்கள் இதை பண்ணலாம். இதையே நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஜாபாக நான் ஆக்கிக்க போகிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்போவுமே ஓட்டினா இந்த அளவுக்கு காசு வருமா? இப்போ வந்து நான் வந்து எத்தனை கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு வந்து விட்டேன், 83 ரூபா. ஸோ இது கூட கம்மி தாங்க, 7 கிலோமீட்டர் 83 ரூபா அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் நைட்டு 10 மணிக்கு மேலே ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ நான் 100 ரூபாய்க்கு ஓட்டுறேன் அப்படின்னா நைட்டு 10 மணிக்கு மேலே எனக்கு வந்து 120 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமிங்கை பொறுத்து இருக்கு. இது வந்து பீக் ஹவர்ஸ் அப்படின்வாங்க. காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 11 மணி வரையும் பீக் ஹவர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அமௌண்ட் நல்லா வரும். அப்புறம் மதியம் 12 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 6 மணி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு இந்த அளவுக்கு வராதுங்க. காசு வந்து கம்மியாக தான் வரும். யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுக்கிறேன். அப்படியா? ஸோ அவ்வளோதாங்க, மைக்கு மாட்டாமலே இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்திருக்கேன். பேசினதெல்லாம் சத்தியமாக கேட்டிருக்காது. நம்ம இவரையும் இது பண்ணிட்டோம். இது வந்து நமக்கு 4ஆவதா 3ஆவதான்னு தெரில சரியா. 57 இந்த இது 4 சம்திங் கிலோமீட்டர். ஓகே ப்ரோ. இந்த சென்னை வந்து வந்து ப்ரோ ப்ரோ அப்படிங்கிறது வாயில் அதிகமாக வருது. நம்ம ஊர்லலாம் அண்ணன் தம்பி அப்படி கூப்பிட்டு இங்கே வந்து ப்ரோ ப்ரோ தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதை மாற்றணுங்க, அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிக்கணும், அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம தமிழில் அவ்வளோ அழகான வார்த்தை இருக்கும்போது ஏன் நம்ம ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டுட்டு. ஸோ அடுத்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 60 மீட்ரு நம்ம போயிட்டு பிக் பண்ணுவோம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் இப்போ வந்து ஆர்டர் பிக் பண்ணதுக்கப்புறம் மேப் வந்து அவங்கக்கிட்டே கேட்கலாங்க, ஏதாச்சும் ஷார்ட்கட் தெரியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து கிலோமீட்டர் வந்து நம்ம அதிகமாக ஓட்ட தேவையில்ல, பெட்ரோல் வேஸ்ட் ஆகாது. சரி ஓகேங்க, அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் அப்படியே எடுப்போம். மக்களே, அண்ணனை கூட்டு வந்து விட்டாச்சுங்க. கடைசியாக வந்தோம்ல 35 ரூபா இவருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 40 ரூபா பண்ணியிருக்காரு, தெரியுதுங்களா? 40 ரூபா பண்ணி விட்டுருக்காரு. சூப்பர். ப்ளஸ் 20 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எடுக்கலாம். ஏன் அந்த மாதிரி டிப்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களே இது வந்து கம்மியான டிஸ்டன்ஸில், ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க கம்மியான டிஸ்டன்ஸு. அதனால தான் வந்து இந்த மாதிரி ப்ளஸ் 20 ரூபா டிப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எடுக்கலாம். நான் கூட இது ரொம்ப வந்து உள்ளே கூட்டு வந்துட்டாரா, ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வெளியே போனால் தான் கிடைக்கும், ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பயங்கரமாக அடிக்குதுங்க. அதான் சொன்னாங்க பீக் டைம். நான் வந்து மோஸ்ட்டாக இந்த டைமில் ஓட்டவே மாட்டேன். என்னோட டைமிங் என்னென்னா சாயங்காலம் எடுப்பேன். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இல்லைனா 3 மணி அந்த மாதிரி எடுப்பேன். நைட்டு வந்து ஒரு 12 மணி வரையும் ஓட்டுவேன். ஸோ வந்து ஓரளவுக்கு எடுப்பேங்க, ஒரு 700-800 ரூபா ஈஸியாக எடுத்துருவேன். பெட்ரோல் போக வந்து சில நேரத்தில் தான் பெட்ரோல் போக 700-800 ரூபா எடுப்பேன். சில நேரத்தில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 700-800 ரூபா தான் வரும். ஸோ இது வந்து நம்ம டைமை பொறுத்து தான். இவ்வளோ தான் காசு, இந்த டைமில் இவ்வளோ காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது.
இப்போ உங்களுக்கு வந்து ஆர்டர் ஒரு நாள் நல்லா வந்துகிட்டே இருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா ஆர்டரே வராது, சுத்தமாக ஆர்டர் வராது. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்டருக்கு. அதனால இதில் இவ்வளோதான் காசு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இந்த பீக் ஹவர்ஸில் ஆன் பண்ணும் போது ஓரளவுக்கு நல்லா எடுக்கலாங்க. ஸோ இப்போ தான் தெரியுது ஏன் காலையில் நிறைய பேர் ஓட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொன்னாங்க காலையில் ஓட்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் வந்து நல்லாவே அடிக்குது. ஏன்னா இந்த ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஸோ இந்த மாதிரி காலையில் போகிறதுனால நல்லா எடுக்குது. ஸோ அடுத்த ஆர்டர் எடுத்துட்டோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4.4 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம கடைசி ஒருத்தர் பிக் பண்ணிட்டு வந்தோம்ல, அவரை வந்து ட்ராப் பண்ணுறதுக்குள்ளேயே அடுத்த ஆர்டர் வந்துடுச்சு. கடைசி ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 52 ரூபா வந்துச்சு. 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டதுனால பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓரளவுக்கு அமௌண்ட் நல்லா வந்துச்சு. சரி ஓகேங்க, இப்போ வந்து நம்ம பார்ப்போமா இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏர்னிங்ஸ் 244 ரூபா, 245 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க இது வரையும். மாசா நாங்கள் 3 பேர் கண்ணாடி போட்டுட்டு ஸ்கூட்டியில் வடக்கன்ஸ் நினைக்கிறேன். சரி ஓகேங்க, அப்படியே ஓட்டுறேன். கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு கடைசியாக இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு வீட்டுக்கு போவேன். அப்போ வந்து எவ்வளோ ஓடி இருக்கு, எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம், ஸோ அதெல்லாமே வந்து சொல்கிறேன். ஹெட்லைட் ஆன்ல வச்சிருக்கேன். என்ன 20 கிலோமீட்டருங்க, ஓல்டு பல்லாவரம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் வந்து கடைசியாக உங்ககிட்ட பேசினதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 2 ஆர்டரோ 3 ஆர்டரோ எடுத்தேங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறேன். இது இப்போ நான் இருக்கிறது வந்து குமரஞ்சாவடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கேருந்து வந்து ஆந்திரா ஹைவே, நம்ம இந்த சைடு போனோம் அப்படின்னா. ஒரு தடவை வந்து இந்த குமரஞ்சாவடி வந்து செம்ம ஞாபகம். ரேபிடோ ஓட்டிட்டு இருக்கும் போது ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்தாரு. அவர் வந்து இன்னொரு அண்ணன் பார்த்தீங்கன்னா ரேபிடோ போட்டு இவரை கூப்பிட்டாரு. சரி ஓகே கூப்பிடுறாங்க, நான் வந்து எனக்கு இவ்வளவு தூரம் வர இதே இல்லை, ஏன்னா அதான் வந்து கடைசி ஆர்டர். அதுக்கப்புறம் வந்து திருவான்மியூர் போகணும் நான். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் திருவான்மியூர், கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர். சரி ஓகே, என்னால கேன்சல் பண்ண முடியல. அவரும் வந்து கூட்டு போய் விடு தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே பாவமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் விட்டேன். இங்க வந்து திருத்தணி ஹைவே, இந்த குமரஞ்சாவடி பக்கத்துல தான் ஹைவேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. கூட்டு போயிட்டு கரெக்டா ஒயின் ஷாப் கிட்ட இறக்கிட்டு ஒயின் ஷாப் உள்ள போறாரு. சரி நான் கூட ஏதோ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா மேஸ்திரின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு போகணும் அப்படின்னாரு. ஆனால் அவர் சொன்ன சைட்டு வந்து ஒயின் ஷாப். அதனால இந்த குமரஞ்சாவடி சொன்னாலே அந்த இதுதான் ஞாபகம் வரும். தெரியல ப்ரோ ரூட், நீங்க சொல்றீங்களா? ரூட் சொல்றீங்களா? நம்ம வந்து இது எடுத்துருக்கோங்க, பார்சல் ஆர்டர். நான் இது விட்டேன்ல டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பனையூர், டிசிஎஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் போட்டு வந்துகிட்டே இருந்தேன், மேப் போட்டு வந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பனையூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது கிடச்சிது, ஆர்டர் கிடச்சிது. பனையூர்லேருந்து அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருந்தேன்னா பனையூர்லேருந்து ஸ்ட்ரைட்டு திருவான்மியூர் போட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த ஒரு பார்சல் ஆர்டர் கிடச்சிது. ஸோ இது வந்து எங்கே அப்படின்னா பாலவாக்கம். பாலவாக்கம்னு நம்ம திருவான்மியூர் கிட்ட தாங்க. இங்கே பாருங்க, பனையூர்லேருந்து நம்ம வந்து திருவான்மியூர் இங்கே தான் இருக்குது. திருவான்மியூர் இங்கே தான் இருக்குது, இதோ இருக்குது. ஸோ இதை கொடுத்துட்டு அப்படியே திருவான்மியூர் போக வேண்டியதாங்க. நாங்கள் ப்ரோ ஒரு நிமிஷம். ஆமாம் ப்ரோ 140. சரி ஓகேங்க, அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். இது வரையும் பார்த்தீங்கன்னா 1032.56 பைசா ஓட்டியிருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். ஸோ மக்களே, குட் நைட். குட் நைட் இப்போ சொல்லக்கூடாதா? நம்ம திருப்பி ரேப்பிடோ ஓட்ட ஆரம்பிச்சிடுவோங்க. ஸோ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மதியம் ஓட்டிட்டு வந்து 1000 ரூபா ஓட்டிட்டு வந்து படுத்தோம். ஃபுல்லாக பயங்கரமாக முதுகு வலிங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 8:28. இதில் ஒரு கோயின்சிடென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம காலையில் இது பண்ணோம்ல, ஆன் பண்ணோம்ல, அப்போவே வந்து 8:33 நினைக்கிறேன், 8:30க்கு ஆன் பண்ணோம். நைட்டு 8:30க்கு ஆன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக பிக்கப் எங்கே அப்படின்னா இது இருக்குல்ல டைடல் பார்க். டைடல் பார்க் தாண்டி பிக்கப்க்கு இங்கேருந்து வந்து 2.2 கிலோமீட்டரு. நான் வந்து ஸ்விக்கி ஓட்டுறேன்ல, ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் ஓட்டிட்டு இருந்தேன். அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து, அதாவது இப்போ ஆட்டோ ஓட்டி சலூன் கடை, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாமல், இதில் வந்து ஜீரோ முதலீடு தானே, நமக்கு வந்து முதலீடே தேவையில்ல. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்லாம் நம்ம வந்து லாகின் பண்ணிட்டு நம்ம மட்டும் எடுத்து ஓட்ட வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் ஈஸியாக 1000 ரூபா எடுக்கலாங்க.
இப்போ நம்ம வந்து இதில் ரேபிடோவில் வந்து காலையில் அவ்வளோ இது பண்ணோம்ல, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும் 1000 ரூபா எடுக்க ரேபிடோ பொறுத்த வரையும். இதுதான் வந்து தாஜ் ஹோட்டல் தெரியுதுங்களா, டைடல் பார்க் சொன்னல, ஸோ அங்கே இருக்கு. இங்கெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு சாயங்காலம் 6 டு நான் வந்து சாயங்காலம் 6 மணிக்கே ஆன் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா இருந்த முதுகுவலிக்கு பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு நான் ஆன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபுல்லா டிராஃபிக்கா இருக்கும். இந்த இடம்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு அவ்வளோ டிராஃபிக்கா இருக்கும். இப்போ மணி பாத்தீங்கன்னா 8:30. ஸோ இனிமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்படியே 10 மணிக்கு மேல வந்து ரொம்பவே நல்லா குறைஞ்சிரும். நீங்க 12 மணிக்கு சென்னையில வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. ஸோ ஓட்டிட்டோங்க. நம்ம கூட்டம் வந்தோம்ல அவரை, 54 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அது வரைக்கும் பாருங்க, லோ பேலன்ஸ் 293 ரூபா காட்டுதுங்களா. இது எப்போவுமே நான் 200 வச்சு தான் ஓட்டுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா லோ பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் போது நமக்கு வந்து ஆர்டர் வந்து நல்லா வரும். இது வந்து லோ வாலெட் பேலன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் ரொம்ப கம்மியாக வரும். இது வந்து 300க்கு மேலே தாண்ட விடக்கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 293 இருக்கு. எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறோன்னா மினிமம் வந்து 60 ரூபா ரீசார்ஜ் பண்ணலாம். 60 ரூபாயே பண்ணுவோம். இதை வந்துருச்சு பாருங்க, 233 ரூபா, 60 ரூபா இது பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம இன்னைக்கு சம்பாரிச்சோம்ல, இந்த காசுல இருந்தால் மைனஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பார்சல் ஆர்டர் வந்துச்சுங்க 7 கிலோமீட்டருக்கு. நீங்கள் பார்சல் ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு வந்து நிறையா வரும், 30% எக்ஸ்ட்ரா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதவு திறந்துட்டு உள்ளே வர சொல்கிறாங்க. எப்படி ஓகே, இப்படி தான் நினைக்கிறேன். ஓட்டி சொல்லுங்க. 9393 ஓகே, நான் வரட்டுங்களா? ஓகே, தேங்க்யூண்ணா. சரி ஓகேங்க, ஆர்டர் பிக் பண்ணியாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 7.9 கிலோமீட்டர் காட்டுது, 21 மினிட்ஸ் காட்டுது. நம்ம தலைவனை வேறு வெளில விட்டு வந்திருக்குமா. இந்த ஏரியா வந்து சேஃபான ஏரியா தான், திருவான்மூர். இங்கேருந்து வந்து பீச் கிட்ட தான். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாரா தெரில, அதுக்குள்ளே நான் வந்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம வீடியோவை நம்ம முன்னாடியே பார்த்தா ஒரு மாதிரி நமக்கு கூச்சமாக இருக்கும்ல, அதுதான் ஒரு விஷயம். ஸோ மக்களே, கொஞ்சம் வந்து மண்டே டென்ஷன் ஆச்சுங்க. கடைசியாக வந்து அந்த ஆர்டர் கொடுத்தோம்ல, அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் வந்து விழுந்துச்சு. ஒரு லேடி ஒருத்தவங்க, அவங்க வந்து வேளச்சேரி பிரிட்ஜு தாண்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 4 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பிக்கப்பு சுற்ற விட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து வேளச்சேரி டுவர்ட்ஸ் வேளச்சேரி வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரிட்ஜை கிராஸ் பண்ண சொன்னாங்க. கிராஸ் பண்ண அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் என் வேளச்சேரி போனீங்க, பள்ளிக்காரன் வாங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி சுற்ற விட்டு ஒரு 4 கிலோமீட்டர் சுற்ற விட்டுட்டு, நீங்கள் வந்து எனக்கு வந்து காசு அதிகமாக காட்டுது, நீங்கள் ரொம்ப டைம் ஆகுறீங்க, நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு 4 கிலோமீட்டர் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேங்க. முக்கியமாக நான் எதுக்கு ஆன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ரோடு, இது கூட பரவாயில்லைங்க, ரொம்ப ரொம்ப ஆஃப் ரோடாக இருந்துச்சு. நான்லாம் சீட்லேயே உட்காரல, சீட்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஓட்டிட்டு வரேன். இதெல்லாம் வந்து சென்னையோட மெயினான சிட்டி. வேளச்சேரி உள்ளே வந்து மடிப்பாக்கம். அந்த அண்ணன், நான் வந்து ஒரு அண்ணனை கூப்பிட்டு வந்தேன். அவர் வந்து எனக்கு 59 ரூபா 100 ரூபா ஜிபே பண்ணாரு. டிப்ஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபா பண்ணாரு. ஸோ அவர் தான் ரொம்ப பழமுனாரு கவர்மெண்ட்டை பற்றி. எத்தனை ஆட்சி வந்தாலும் இந்த மடிப்பாக்கத்துக்கு மட்டும் ரோடே போட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொன்னார். நீங்கள் இப்போ இந்த ரீல்ஸ்ல எல்லாம் பார்க்குறீங்கல்ல, சென்னை பல, அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க போகிற ரோடு. நம்மள மாதிரி சாதாரண மக்கள் போகிற ரோட்லாம் இன்னும் இப்படி தான் இருக்குது. ஸோ நானும் பார்த்தேன் ரீல்ஸ்லாம், பலன்னு சென்னை சூப்பராக இருக்கும் போல, ரோட்லாம் பயங்கரமாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன். போகிறதுக்கு முன்னாடி எதுக்கும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கு ரொம்ப நேரமாக. ஸோ போகிறப்ப நின்றுச்சு அப்படின்னா பிரச்சனை ஆகிடும்ல. ஸோ அதுக்காக 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். இப்போ பார்ப்போம், 100 ரூபாய்க்கு போட்டிருக்கோம், எவ்வளோ தூரம் ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்துட்டு அதையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான காஸ்ட்லேயே வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். காலையில் ஒரு 250 ரூபாய்க்கு போட்டோம், இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு போட்டிருக்கோம், 350 ரூபாய்க்கு போட்டிருக்கோம் இன்னைக்கு மட்டும். ஸோ நமக்கு வந்து ஜெப்டோ ஆர்டர் வந்திருக்குங்க, தெரியுதுங்களா, ஜெப்டோ சூப்பர் ஸ்டோர்லேருந்து. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நமக்கு வந்து காசு அக்கௌண்ட்டில் வராது, காசு வந்து வாலெட்டில் இதாகும். இப்போ நான் சொன்னல மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் மைனஸ் ஆகிடும். ஆமாண்ணா, யூடியூப்காகண்ணா, தமிழ் எக்ஸ்ப்ளோரர் சேனல் பேர், எக்ஸ்ப்ளோரர். ஆமாண்ணா. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, போய்ட்டு வரண்ணா. சிவா, ஆர்டர் பிக் பண்ணியாச்சுங்க. என்னன்னா இது இருக்குல்ல, இந்த ஒரு சாக்லேட் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த சாக்லேட் டப்பாவே 70 ரூபா. இது சாக்லேட்டா என்னன்னு தெரியல, கிளே மாதிரி இருக்கு. ஆமாங்க, கிளேங்க. இந்த சின்ன பசங்க வாத்து காரு அதெல்லாம் செய்வாங்கல்ல, அந்த கிளே. சரி ஓகே, இந்த ஆர்டர் பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுவோம். ஏன்னா பெட்ரோல் போட்டிருக்கோம். இங்க பாருங்க, இப்போ வந்து 3 பாயிண்ட் காட்டுது.
பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி விட்டு விட்டு காட்டிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து 3 பாயிண்ட் காட்டுது. இந்த வண்டின்னு இல்லை, ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை, சென்சார் பிரச்சனை இருக்கு, பெட்ரோல் இண்டிகேஷன் பிரச்சனை. ஐயோ, நான் வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு வருவேன், வண்டி இப்படி சாட்சி இருக்கும் போது ஃபுல்லாக காட்டும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த டேங்க் ஃபில் பண்ணும் போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வண்டியை நிமித்தி கொஞ்சம் கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பாயிண்ட் குறைஞ்சிரும். அப்போ வரும் பாருங்க ஒரு வழி, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. பைக் ஓட்டுற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும் அந்த ஒரு விஷயம். பொண்ணுங்களுக்கு பைக் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. அது வந்து கேர்ள்ஸ் கிட்ட தான் கேட்கணும். பசங்க கூட பைக்குக்கும் பசங்களுக்கும் இருக்கிற லவ் வந்து பொண்ணுங்களுக்கும் பைக் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அது நம்ம இப்போ ரைட்லாம் போகிறோம்ல, அப்போ ஏதாச்சும் ஃபீமேல் ரைடர் கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நம்ம கேட்டு பார்ப்போம், அவங்களுக்கும் அந்த பைக்குக்குமான ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மேடம், தாங்க, தேங்க்யூ. அமௌண்ட் நம்ம காட்டவே இல்லை, மைனஸ் ஆகிருக்கும். 196 வந்துடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு மேலேங்க நமக்கு வந்து மைனஸ் ஆகிருக்கு. இதில் தெரியுதுங்களா, 270 ரூபா இருந்துச்சு, இப்போ 196 ரூபா தான் காட்டுது. ஸோ நம்ம நாளைக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல. ஆர்டர் நான் வந்து நிறைய வீடியோ எக்கச்சக்கமாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் போட்டால் மினிட்ஸ் ரொம்ப அதிகமாகும். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் போயிட்டு இதில் போயிட்டு பேசுகிறேன், வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன். ஓகேவா, டாட்டா பாய் பாய், டாட்டா பாய் பாய். ஸோ மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஓட்டிட்டு வந்திருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ஃபுல்லாக ஓட்டினோங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா 1694 ரூபா டோட்டலாக நம்ம ஏர்ன் பண்ணுது. இதில் நம்ம சில விஷயம் மைனஸ் பண்ணல. என்னென்ன அப்படின்னா, ஸோ 30 ரூபா பார்த்தீங்கன்னா நமக்கு டிப்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த 30 ரூபாய் பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். அந்த 30 ரூபா நமக்கு தான் வந்துச்சு, ஆனால் நம்மளோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக 30 ரூபா மைனஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 ரூபா பெட்ரோல். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருப்போம். நெக்ஸ்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருப்போம். ஸோ நைட்டு 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே தீக்கல, 50 ரூபா பெட்ரோல் தான் தீர்ந்துச்சு அப்படின்னு வச்சுட்டா கூட 300 ரூபா பெட்ரோல், 300 ரூபா பார்த்தீங்கன்னா பெட்ரோல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 ரூபா ரீசார்ஜ். ஸோ நம்மளோட ரேப்பிடோ வேலட் பார்த்தீங்கன்னா மைனஸில் போச்சு. ஸோ அதிகமாக மைனஸில் போகும்போது 300 ரூபாய்க்கு மேலே மைனஸில் போனால் ஆஃப்லைன் போய்டும். ஸோ 300 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ ரேப்பிடோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்டர் வந்து ரொம்ப கம்மியாக வரும். அதனால நம்ம ஒரு 60 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 60 ரூபாய்க்கு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா 1304. நம்மளோட லாபம் பார்த்தீங்கன்னா 1304 ரூபா. ஸோ இதில் பைக்கு தேய்மானம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க வேணாம். நம்மளோட ஒரு நாள் அந்த இது பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஓட்டினது 1304 ரூபா. ஸோ நம்மளோட டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் பார்த்தீங்கன்னா 8:30 ஸ்டார்ட் பண்ணி மதியம் 2 மணி வரையும் ஓட்டினோம். அதுக்கப்புறம் 2 மணிக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நைட்டு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஆரம்பித்தேன், நைட்டு 8:30க்கு ஆரம்பித்தேன். ஸோ நைட்டு 8:30க்கு ஆரம்பித்து ராத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி வரையும் ஓட்டினேன். ஸோ இப்படி ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்மளால் 1304 ரூபா எடுக்க முடிஞ்சுது. ஸோ இதாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரைடு வீடியோஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ யா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யா, தேங்க்யூ, டாட்டா, பை பை.